குறை பேசிக்கொண்டு மற்றவர்களை தவறாக பேசிக்கொண்டு பின்பதாக தவறாக பேசிக்கொண்டு அவர்களை வந்து கோபத்தில் திட்டுவது, அநேக வார்த்தைகள் தகாத வார்த்தைகளாலே அவர்களை எவ்வளோ அவமானப்படுத்த முடியும் அவர்களை அவமானப்படுத்தி கொண்டே போயிருந்தால் இந்த அக்னி நாவுகளாக நம்முடைய நாவுகள் மாறாது. நாவுகள் வந்து ஒரு கபடற்ற நதானியேலை பார்த்து கர்த்தர் இயேசு சொன்னார், இதோ கபடற்ற இஸ்ரவேலர் இங்கே வந்திருக்கிறார். கபடற்ற இஸ்ரவேலுடைய நாவுகள் கபடற்ற நாவுகளாக மாற்றும். அல்லது அன்றைக்கு கேட்போம், ஒரே நம்ம யாருன்னா வந்து திட்டியிருப்போம், யார் பார்த்தீங்கன்னா தப்பாக பேசியிருப்போம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும் லைஃப்பில், ஃபேமிலியிலோ சரி வெளியோ சரி, இல்லை பின்னால் யார் பற்றி நம்ம பேசியிருப்போம், ஏதாவது இருந்தாலும் சரி. ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாவுகளை மாற்றி அக்னிய நாவுகளையும் தாரும். ஹல்லேலூயா. டங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி நிறைந்த நாவுகள். நீ துதிக்க, நம்முடைய எவ்வளோ பேரை நீ திட்டினியோ அவங்கள போய் அவங்களுக்காக நீ ஜெபி. அந்த அக்னி அது எந்த நாவலில் நம்ம திட்டினோமோ அதே நாவலோட யாரை திட்டினோ அவங்களுக்காக போய் நீ ஜெபி. லைஃப் சேஞ்ச் ஆகும். ஹல்லேலூயா. திஸ் லைஃப் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். இல்லை பாவ மன்னிப்பு கேட்டு மனம் மாறி, ஆண்டவரே இன்னைக்கு நான் இவங்களை திட்டேன், இவங்களை அவமானப்படுத்திட்டேன், என் நாவுகளை மாற்றும் என்று கேட்கும் போது கர்த்தர் அந்த நாவை மாற்றுவார். ஹல்லேலூயா. அக்னி நாவுகள் இருக்கும்போது அந்த மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நாவை நம்முடைய நாவை மாறட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நாவுகளாக நம்முடைய நாவு மாறட்டும். இன்றைக்கு லெட் அவர் டங் சேஞ்ச். கர்த்தர் மாற்றுவார். அவர் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம கர்த்தருடைய வல்லமை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, I cannot be without the power of God. நான் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன். கர்த்தருடைய வல்லமை எனக்கு தேவை, அப்போ தான் நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முடிவு, ஆண்டவருடைய வல்லமை எனக்கு தேவை. உடைய காரியங்களை செய்வதற்கு உடைய அபிஷேகம், உடைய வல்லமை, உடைய வழி நடத்துது என்னுடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. அதுதான் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். ஹல்லேலூயா. தட் இஸ் த பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாழ்க்கையில் அவருடைய வல்லமை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. வித்அவுட் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம பரிசுத்த ஆவியில் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. we cannot enter into the kingdom of God. நாம் தண்ணீரில் ஒருவேளை பெருந்திருக்கலாம், ஆனால் ஆவியில் நம்ம பெருக்க வேண்டும், அக்னியில் நாம் பெருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எல்லாமே பார்க்கும்போது எதிர்பார்க்கிறார் கர்த்தர். இது எல்லாமே வந்து கிளியரன்ஸ். பரலோக ராஜ்யத்தில் போனாக்கா இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா we have to pass the test. இதெல்லாம் பார்க்கும்போது டெஸ்ட்டு, நம்மளுக்கு ஒரு சோதனைகள். God is testing us. we have to overcome everything. இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கணும். ஒரு பாஸ்போர்ட் மாதிரி, ஒரு வீசா மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் வேறு கண்ட்ரிக்கு போகிறாங்களே, அதே போல தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இதெல்லாமே நமக்கு தேவையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இராவிட்டால், கிரியைகள் செய்யாவிட்டால் இன்னும் ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் ஸ்லேவரி. பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் நாம் இன்னும் அந்த அடிமைத்தனத்தில் நாம் இருக்கிறோம், காணப்படுகிறோம். நம்முடைய அக்னியின் நாவு பாவத்தை அழித்து போட வேண்டும்.